புயல் இடை திரை நீங்கும் போதெல்லாம் சிறுமோகம் வந்ததாய் சேரி சென்றலாம் வெட்டவழி வானம் எங்கும் வட்டமுகம் கண்டேன் கண்டேன் கட்ட நடு. அதாவது நண்பர்களே, இதை பார்க்குறப்ப என்னோட பள்ளி காலத்தில் கூட படிக்கிற டோலி இம்ப்ரெஸ் செய்வதற்காக 4 கோடியை ஒரே நேரத்தில் ஏறி காட்ட பார்க்குறியா என்ற நண்பரிடம் சவால் விட்டு விழுந்து வாரிய ஞாபகங்கள் தான் வந்துகிறது. ஸோ டோன்ட் ட்ரை திஸ் டு இம்ப்ரெஸ் எனி ஒன். அனுபவத்தில் சொல்கிறேன்ப்பா, கேட்டுக்கோங்க. தாயோலி உங்க ஆபத்திங்க 30-40,000 விளக்கு வச்சு விட்டியாடா. அதாவது அந்த லாரி டிரைவர், குட்டியான டிரைவரு, இது கொஞ்சம் பெரிய யானையாவே இருக்கு. ட்ரிஃப்டிங்கை நல் ரோட்ல ப்ராக்டிஸ் பண்றாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரிஃப்ட். த மிஷின் அக்காம்ப்ளிஷ்டு பை த டிரைவர். பட் இந்த ஓனரோட மைண்ட் வாய்ஸ் தான். 35,000 கட்டுறவனுக்கு தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். அங்க என்ன தேடுகிறாய், அங்க என்ன தேடுகிறாய். ஆனா இந்த கிளைமேக்ஸ் இன்ஜின் போட்டிருக்காங்க. நானும் அப்படி கிடையாது, சும்மாவே அந்த விக்ஸை எடுத்து மூக்கில் வச்சுக்கிட்டு உறிஞ்சிட்டு போடுவோம் ஒரு ஆட்டம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதான் மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்து கொடுக்குறாராமாப்ல பாரு. அதாவது திஸ் வீடியோ இஸ் டேம் ட்ரூ. எல்லா அம்மாக்களுக்கும் தான் பசங்க ராஜா தான். அதாவது இந்த வீடியோல ஆப்போசிட்ல இருக்கவன் நமக்கு தான் போட்டியே. அதாவது பேரும் சொன்னதும் உலகம் கை தட்டுதுன்னா அந்த யூனிவர்ஸ் கை தட்டுதுமா. போட்டா போட்டி தான் 2 பேருக்கும். சும்மா அடிச்சுட்டு வாங்கி பாருங்க. ஆனா வெளியே பார்த்தா ஹே ஹலோ ஏய் அப்படியா ஓ அப்படிம்பாங்க. நம்ம இந்த பாலிடிக்ஸ்குள்ள கலந்துக்கிறது இல்லை. எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலண்ணா. இப்ப பாரு எங்க அடிக்கிறேன் பாரு. எனக்கு சரியான வெறியில ஓட வெட்டுதா. சரியான வெறியில இருக்கிற வச்சிருக்கியா ஒண்ணு இல்லன்னு அதாவது இந்த மனுஷனுக்கு உச்சித்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுரீர்னு இருந்திருக்கும். ஆரன் அடிச்சு பார்க்க வேண்டிய இடமாயாது. தியேட்டருக்குள்ள போகும்போது 200 ரூபாய்க்கு அவன் சொல்ற காசுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம வாங்கிட்டு போற ஸ்நாக்ஸ் உள்ள அலோவ் பண்ணாம அவன் விற்கிறத வாங்கணும்னு அவன் சட்டத்தை சொல்றான். அப்ப அது மட்டும் என்ன கருத்து? இப்ப நாங்க ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தப்பறம் அதை உங்க டப்பாலேயே உள்ள ஒடுக்கி வச்சுட்டு உங்க ஸ்நாக்ஸ் 300 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கி தின்னுங்கன்னு சொல்றீங்களா? 200 ரூபாய்க்கு டிக்கெட்டும் கொடுத்து டிக்கெட்டுக்கு மேல பாப்கார்ன் 300 ரூபாய்க்கு கொடுத்து படமும் நல்லா இல்லாம லாஸ் ஆச்சுன்னா அதை நான் யார்கிட்ட போய் கேட்போம்? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்க தானே காசு கொடுத்து வரோம். நீ கொடுத்து ஓசியில போய் படம் பாருன்றீங்களா? எல்லாரும் காசு கொடுத்து பாக்குறது நாங்க, உன் படத்தை ஓட வச்சு உனக்கு வசூல் அள்ளி கொடுக்கறது நாங்க இல்லாம நீ படம் வெட்டுவியா? என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? கரெக்டு தானேன்னு சொல்றாரு அண்ணன். மதுரைக்காரர் போல சும்மா கருத்துக்களை வாரி வீசுறாரு. சரியான கருத்து. ஆனா இந்த தியேட்டரோட மைண்ட் வாய்ஸ் இருக்குல்ல,